ரைட். அடுத்தது ரைட். நான் நினைக்கிறேன் அந்த பகுதி ஓகே. சரி. ரைட். அடுத்தது நீங்க பாருங்க என்னென்றா, கீழே வந்தா இப்ப சிறுகுறிப்பு வந்து ஓகே. சிறுகுறிப்பு வந்து நான் தொகுப்பு தந்திருக்கிறேன். கடந்த வருடங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்க அத கொஞ்சம் பார்த்துக்கொண்டா சரி. இந்த இடத்துலயும் கூட சிறுகுறிப்பில ஜாஹிலியா கால கவிதைகள், ஜாஹிலியா காலம், ஜாஹிலியா கால உரைநடை அப்படித்தான் வந்திருக்குது. ஒன்றே ஒன்று தான் 2019ஆம் ஆண்டு நவீன கால அரபிலக்கியம் வந்திருக்குது. 2021ஆம் ஆண்டு அல் அதபுல் அரபியு ஃபில் அஸ்ரில் ஹதீஸ். அதோட கருத்து என்னன்னா நவீன கால அரபிலக்கியம். நவீன காலத்தில் அரபிலக்கியம். சரியா? அப்ப தலைப்பெல்லாமே அரபு மொழியில தானே வர. சிறுகுறிப்பாக இருந்தாலும் கூட தலைப்பெல்லாம் வர என்ன மொழியில? அரபு மொழியில தான் வர. ஆனா உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, தமிழ்லையும் நீங்க சிறுகுறிப்பு எழுதலாம். சரியா? ரைட். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அரபிலக்கிய வடிவங்கள் என்ற அடிப்படையில நீங்க பாருங்க அல் ஃபஹ்ர், அல் ஹமாஸா, அல் மதஹ் இதெல்லாம் நான் பிரக்கெட் பண்ணிக்கிறது எல்லாமே அ என்னென்ன வருடங்கள்ல வந்திருக்குது என்பதை காட்டக்கூடியது. சரியா? இப்ப 2022ஆம் ஆண்டு அல் ஃபஹ்ர், அல் ஹமாஸா வந்திருக்குது. சரியா? 2017, 2019 ரைட் அல் ஃபஹ்ர், அல் ஹமாஸா வந்திருக்குது. அதே நேரம் அதே சொற்கள் 2022ஆம் ஆண்டும் வந்திருக்குது. அல் ஃபஹ்ர், அல் ஹமாஸா. அப்ப அல் மதஹ், அல் ரஸா, அல் கஸல், அல் ஹிஜா, அல் வஸ்ஃப் பொதுவாக எல்லாம் வந்திருக்குது. அல் ஹிக்மா மட்டும் வந்ததில்ல. ரைட். அல் ஹம்ரியா என்ற சொல்லொன்றும் வந்திருக்குது 2018ஆம் ஆண்டு. உங்களோட புத்தகங்கள்ல பெரும்பாலும் இல்லாமல் இருக்கும். போதைப் பொருள் பற்றி பாடப்பட்ட கவிதைகள், பாடப்பட்ட பாடல்கள். சரியா? போதை பாவனை தொடர்பாக பாடப்பட்ட பாடல்கள் தான் அல் ஹம்ரியா. சரியா? அப்ப நீங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் பாடம் இருக்கும். பாடம் இல்லாதவங்க தயவு செஞ்சு அதை இப்பயாவது இந்த குறிப்பிட்ட சொற்களை எழுதி காட்சிப்படுத்தி வீட்டுல உங்களோட படிக்கிற ரூம்ல ஒட்டி வைங்க. ஏண்டா பாருங்க தொடர்ச்சியாக வருது. தொடர்ச்சியாக வந்திருக்குது. எனவே இது ஆக முக்கியமா. சரியா? ரைட். ஓகே. அப்ப 2021ஆம் ஆண்டு கொஞ்சம் இருக்கிற பேர்ல வராம பேருக்கு பதிலாக ரீநேம் கொடுத்து டொட் வச்சு இங்க வந்து நீங்க ஹிஸ்டரியில கிறுக்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? என்னவாப்பா நீங்க ம் சரி. ரைட். அப்ப அத கொஞ்சம் பாருங்கள. கட்டாயம் பாருங்க. ரைட். அடுத்து நான் சொன்னேன் சூறாக்கள். இப்ப இதுல நீங்க பாருங்க 2016 சூரத்துல் மஸத், 17ஆம் ஆண்டு சூரத்துல் முத்தஸ்ஸிர், 18 அபஸ, 19 ஃபீல், 20 வந்து காஃபிரூன், 21 மாஊன், 22 முத்தஸ்ஸிர். அப்ப இந்த இடத்துல நீங்க முத்தஸ்ஸிர பார்த்தீங்கன்னா 2 தடவைகள் வந்திருக்குது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே வந்த ஒரு சூறா வராது என்பதற்கான நிச்சயம் இல்லை. எனவே கண்டிப்பாக நீங்க பாருங்க. பொதுவாக எல்லா சூறாக்களையும் பாருங்க. நாங்க எங்கட கெஸ்ஸிங் கொஸ்டின்ஸை தான் சொன்னோம். என்ன? பலக், அதே போல மஆரிஜ், குரைஷ், மசத், அதே நேரம் இஸ்ரா. சரியா? இஸ்ராவையும் நாங்க சொன்னோம் இதுவரையில வந்தில்லைன்றதால சூரத்து நாசும் தான் இன்னும் வந்ததில்லை. வராத சூறாக்களை கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி பாருங்க. சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்தது நீங்க உங்களோட 10ஆம் ஆண்டு புக்ல அந்த அரபு இலக்கியம் அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் என்ற பாடத்துல அறிமுகத்துல வந்து குறிப்பிட்ட இஸ்லாத்தின் விரோதிகள் அல்லது இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் அல் குர்ஆனை பற்றி புகழ்ந்து பேசிய 2 வாசகங்கள் இருக்குது. அந்த வாசகங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த கேள்வி வந்து இருக்குது. உதாரணமாக இன்னலஹு ஹலாவா வ இன்ன அலைஹி லதலாவா வ இன்னஹு யஅலு வ லா யுஅலா அலைஹி. மேற்படி கூற்று யாரால் கூறப்பட்டது, எச்சந்தர்ப்பத்தில் கூறப்பட்டது என்பது வினாவாக வந்திருக்குது. எனவே கொஞ்சம் அடுத்தடுத்த கூற்றுகளையும் பார்த்துட்டு போங்க. சரியா? ரைட். ரைட். இதெல்லாம் சொன்னேன். சரியா? ரைட். அடுத்த ஹதீஸ்களை பொறுத்தளவில் உட புத்தகத்துல இல்ல. ஆனா உட கையில இப்ப டியூட் இருக்குது. நீங்க பார்த்து கொள்ளலாம். கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ் அஹாக ஹதீசன் ஹுவலக பிஹி முசத்திகுன் வாந்தலஹு பிஹி காதிபுன். உன்னுடைய சகோதரன் உன்னை பூரணமாக நம்பியிருக்கும் நிலையில்
நீ அவனை பார்த்து பொய் சொல்வது மிக பெரும் மோசடியாகும் என்ற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் ஒண்ணு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. அதோட உவமானம் என்ன, உவமேயம் என்ன, பொதுத்தன்மை என்னன்னு படிச்சிருக்க மாட்டீங்க. இதுல குறிப்பாக ஏனைய ஹதீஸ்கள போல தெளிவாக அடையாளம் காண்ற அளவுக்கு உவமான உவமேயம் இல்ல. இருந்தாலும் நாங்க ஏதோ ஒரு வகையில உவமான உவமேயம் சொல்வதாக இருந்தா